செங்குன்றம் அருகே தனியார் பல்கலைக்கழகத்தில் சர்வதேச சிலம்பம் போட்டியில் தங்கம் மற்றும் வெள்ளி வென்ற மாணவிக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. கடந்த ஏப்ரல் மாதம் துபாய் கட்டார் மாகாணத்தில் சர்வதேச அளவில் சிலம்பம் சுற்றும் போட்டி நடைபெற்றது. இதில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகத்தின் அலைட் ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் பயிலும் முதலாம் ஆண்டு மாணவி ஷஜிதா பங்கு கொண்டு அவர் நடைபெற்ற சர்வதேச சிலம்பம் போட்டியில் இந்தியாவுக்காக தங்கப் பதக்கத்தையும் வெள்ளிப் பதக்கத்தையும் பெற்றுத் தந்தார். இதனை பாராட்டும் விதமாக ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகத்தின் நிறுவன தலைவர் ராமச்சந்திரன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தங்கம் மற்றும் வெள்ளி வென்ற அர்ஷிதா மற்றும் அவரது பெற்றோருக்கு தெரிவித்து 25,000 தொகையை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் ஹர்ஷிதா சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் அனைத்து மாணவர்கள் முன்னிலையில் சிலம்பம் சுற்றி தன் திறமையை வெளிப்படுத்தி அனைவரையும் வியப்புக்கு உள்ளாக்கினார். மேலும் பத்திரிகையாளர் சந்திப்பில் தற்போது உள்ள சூழ்நிலையில் பெண்களுக்கு தற்காப்பு கலை மிகவும் அவசியம் என்றும் இதனை ஒவ்வொரு மாணவிகளும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் தனது பள்ளி நிர்வாகமும் மற்றும் பெற்றோர்களின் ஊக்கமும் தனது வெற்றிக்கு காரணம் என கூறினார். இதில் மாணவிக்கு உறுதுணையாக இருந்த விளையாட்டு இயக்குனர் தீனன், நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் ராஜீவ் கிருஷ்ணன், கல்லூரி முதல்வர் பரத், பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் நாராயணபாபு மற்றும் மாணவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். என் பேர் ஜெசிதா. நான் சின்ன வயசுல சிலம்பம் கற்றுட்டு இருக்கேன். என் மாஸ்டர் பேர் ஹரிதாஸ், என் கோச் பேர் சூர்யா. நான் இப்போ நடந்து முடிஞ்ச கத்தார் சிலம்பம் ஓப்பன் சிலம்பம் இன்டர்நேஷ்னல் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். ஒரு கோல்டு ஒன்று, ஒரு சில்வர் ஒன்று வின் பண்ணியிருக்கேன். காலேஜ் மூலயமா நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. நான் காலேஜில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி எம்எல்சி படிக்கிறேன். மேனேஜ்மெண்ட் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்போர்ட்ஸ்க்காக எப்பவுமே மேனேஜ்மெண்ட்லேருந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. சிலம்பம் ஒரு தற்காப்பு கலை. அது எல்லா பெண்களும் கற்றுக்கணுன்றது ரொம்ப அவசியம்.